வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தெலங்கானா மாநிலம் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தெலங்கானா மாநில தினத்தை முன்னிட்டு அம்மாநில மக்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெலங்கானா தனித்துவமான கலாச்சார அடையாளத்திற்கு பெயர் பெற்றது என்றும் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளதில் தெலங்கானா முன்னுதாரணமாகவும் திகழ்கிறது என்றும் வரும் ஆண்டுகளில் தெலங்கானா மக்கள் தொடர்ந்து செழித்து அதிக உயரங்களை அடைய வேண்டும் என்றும் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். நாட்டிலேயே தமிழகத்தில் வந்தே பாரத் ரயில் அதிக அளவில் இயக்கப்படும் நிலையில் ரயில்வே துறைக்கு எதிராக மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் இயற்றப்பட்டது சரியானது அல்ல என்று தமிழக மூத்த பாஜக மாநில தலைவரும் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். மதுரை உத்தங்குடியில் நேற்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் பிறந்த நாளை ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் என்பது உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் மதுரையில் நிறைவேற்றப்பட்டன. பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா மற்றும் அவரது அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த திரு கமால் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நடுவர் மன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன்ட் பூங்காவில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்த மலர் கண்காட்சி நேற்றுடன் நிறைவடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் பஞ்சாப் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி 204 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களம் இறங்கிய பஞ்சாப் அணி 19 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக மழை காரணமாக ஆட்டம் சிறிது நேரம் தடைபட்டது.